பவுல் சொல்றாரு, நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிக்கலைனாலும் பரவாயில்ல, யாரையும் சபிச்சிராதீங்கிறார். ஒரு பெரிய ஊழியக்காரர். ஏன்னா அவருடைய ஊழியத்தில் அவர் சபிச்ச காரியங்கள் உண்டு. அது நிமித்தம் அவருடைய மனது பாதிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது செர்கியு பவுலோடு கூட இருந்த ஒரு எலிமா என்கின்ற மந்திரவாதி, அந்த செர்கியு பவுல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு மந்திரம் பண்ணி கொண்டிருந்தான். உடனேயும் பவுல் சபித்தார். கடிந்து கொள்ளுதலோடு ஒரு அது சபித்தல் மாதிரி தான். உடனே அவன் கண்ணு குருடாச்சு. நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் பவுல் தான் வாழ்ந்த நாட்களில் அவனை குறித்து விசாரிச்சிருப்பார். கண் இல்லாமல் அவன் அடுத்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், வாழ்க்கை எப்படி ஆயிருக்கும், அதெல்லாம் பார்த்துருப்பார். அதனால தான் சொல்கிறார், வேதத்தில் சொல்லுகிறது, நீங்கள் யாரையும் ஆசீர்வதிக்கலைனாலும் பரவாயில்ல, யாரும் என்ன பண்ணக்கூடாது, விளங்காமல் போ, நாசமாக போ. இந்த வார்த்தை உலகத்தான் சொல்லுவான். நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி வார்த்தைகள், சாப வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயிலே வரக்கூடாது.